நம்ம இந்தியன் டெக்கியில் நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டிருந்தோம், ஹவு டு கிளீன் த டேங்க். எதுக்குன்னா லோ டெக் பிளானட் டேங்க் செட் பண்ணுறோம். அதுக்காக இது அதனோட செகண்ட் எபிசோடு, அதனோட கண்டினியூவேஷன். நம்ம அந்த இதில் டேங்க் வந்து கழுவி பெயிண்ட் அடித்து கரெக்டாக பொசிஷனில் வச்சாச்சு. இப்போது அதுக்கு நம்ம அதோட சப்ஸ்ட்ரேட்ஸ் அதை நம்ம கொடுக்க போகிறோம். சப்ஸ்ட்ரேட் இன்றைக்கி போட போகிறோம். இப்போ என்னென்ன சப்ஸ்ட்ரேட்லாம் எப்படி போடுறாங்க அதை பற்றி சொல்லலாம். அதுக்கு நான் பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட்டு ஒரு பாக்கெட் 20 ரூபா, அது இருந்தால் போதும். அப்புறம் செடிமண், செம்மண்ணும்பாங்கள்ல, அந்த செம்மண் ரொம்ப நல்ல சத்து வாய்ந்தது அந்த மண். அப்புறம் நம்ம எப்போ போல நம்மளோட ஆற்று மண், இந்த 3 மண்ணும் நம்மளுக்கு வேணும். இப்போ இந்த 3 மண்ணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த வெர்மி கம்போஸ்ட் போட்டு அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து எப்படி என்னென்ன அளவு கரெக்டாக எப்படி போடணுங்கிறத வந்து காமிக்கிறேன். இதே மாதிரி லோ டெக் பிளானட் செய்யுங்க, பார்க்கலாம் எப்படி எல்லாத்துக்கும் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நான் இது மண் போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம இதை போடலாம். அது எந்த அளவில் போடணுங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம வந்து மண் போடுறது ஃபஸ்ட்டு அதில் போடலாம். சரியா போட்டுங்களா? போட்டுக்கலாம். ஈவனாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்படி கிளாஸ் கீழே தெரியக்கூடாது அந்த அளவுன்னு வச்சுக்கோங்க, போதும். அதுக்கு மேலே நீங்கள் பொண்ணும் அதிகமாக போட வேணாம். அதுதான் இது உரமே தவிர இது வந்து சப்ஸ்ட்ரேட் கிடையாது, ஃபர்டிலைசர். நம்ம இது லைஃப் டைம் ஃபர்டிலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் இது நல்லா மண்ணுக்கு சத்து கொடுத்துட்ருக்கோம், செடிகள் நல்லா வளர உதவும். அதில் நம்ம போட்டிருந்தோம். மீதி இருக்கிறதுல கொஞ்சம் நம்ம அந்த செம்மண் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேங்கில் போடுறதுக்கு. இது வந்து செகண்ட் லேயரில். இப்போ இதில் கொஞ்சம் போடுவோம். இது இந்தளவு போதும்ங்களா, கலந்து விட்ருங்க. கலந்து விட்டாச்சு. மீதி இருக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் செடி இருந்தால் அதை போட்டுருங்க, நல்லா வரும். இப்போ இந்த மண்ணை நம்ம வந்து நம்ம டேங்கில் போட போகிறோம். இப்போ நம்ம இந்த மண் எடுத்து இதில் போட போகிறோம். எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஜலிச்சு மண் போட சொல்லுவாங்க, என்கிட்ட ஜலிச்சு மண் வேணாம். இப்போ ஒரு சில சின்ன சின்ன கல் இருந்தால் நல்லது தான், கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது. அவ்வளோதான் போட்டுட்டு
இந்த ஏதாவது டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி எடுத்து எல்லா பக்கம் ஈவனாக அப்படி பரப்பி விட்டுருங்க. நான் இதில் அக்வா ஸ்கேப்பிங் பண்ணல, ஒன்லி பிளான்ட் மட்டும் தான் வைக்கிறேன். சும்மா வைக்கிறதே கொஞ்சம் அழகாக வச்சுக்கலாம் போதும்னு விட்டுறேன். ஸ்கேப்பிங் வந்து உங்களுக்கு இன்னொரு டேங்க் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆற்று மண் போடுறோம். இப்போ வந்து இது 1 இன்ச் வந்துருச்சு. இன்னொரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஆற்று மண் போடணும். இந்த அளவுக்கு மேலே வந்து வாங்க ஆற்று மண் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆற்று மண்ணை நம்ம வந்து பாருங்க, ஆற்று மண்ணை இப்போ நம்ம இந்த ஆற்று மண்ணை கழுவுக்கிறோம். எப்படின்னா 4 தடவை கழுவுக்கிறோம். கழுவிட்டு என்ன அதை போட போகிறோம். எப்படி போது போக டெப்ரிஸ் எப்படி இருப்பாங்க. நல்லா கையை விட்டு அலாசா எடுக்கிறியா? நல்லா கையை விட்டு அலாசா சேர் மாதிரி வருங்க. இதான் டெப்ரிஸ் இங்கிலீஷ்காரங்க இருப்போம். இந்த சேர்த்த அப்படி ஊற்றிடும். First wash. திரும்பி கழுவுறோம். இது 2வது கிளீனிங். Second wash. Third wash. Fourth wash. Fifth wash. அடப்பாங்கப்பா, எவ்வளோ முடியுமா கடைசி வரைக்கும் கழுவுங்க. என்ன போடுறோம்? இப்போ நம்ம பிளான் பண்ணுற இது பண்ணிட்டோம். இது வந்து கப்பி கிராஸு. இதை வந்து பிளான் பண்ணுவோம். குவாலிட்டியாக இருக்குது. அக்வாரியம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க கப்பி கிராஸு.
பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி ரொம்ப சரன்னு விட்டால் கலங்கல் ஆகும். ஸோ நான் வந்து அந்த நம்மளோட ஃபில்டர் ஸ்பாஞ்சை வச்சு தண்ணி விட்டுருக்கேன். அதனால் கலங்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கலங்கல் சரியாயிடும். ஒரு நாளைக்கு சரியாயிடும். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். நம்ம எவ்வளோ அக்வாரியம் செஞ்சாலும் சரி, பிளான்டடாக இருந்தாலும் சரி, மெரைனாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாமல் சும்மா ஆர்னமெண்டலாக செஞ்சாலும் சரி, ஃபில்ட்ருங்கிறது வந்து அந்த தொட்டிக்கு மிக ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா அந்த நைட்ரஜன் சைக்கிள் நடக்கக்கூடிய இடம் ஃபில்ட்ரு தான். அதே மாதிரி ஏரேஷனும் அந்த ஃபில்ட்ரு தான் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, அந்த ஃபில்டரில் தான் அந்த குட் பாக்டீரியாஸ்லாம் வாழ ஆரம்பிக்கும். அந்த சின்ன அப்போ தான் தண்ணி சுத்தமாகும். தண்ணி சுத்தமாக இருக்கும்போது தான் அந்த ஃபிஷ்ஷஸ் ரிலீஸ் பண்ணுற அம்மோனியாலாம் வந்து அதுக்கு வந்து நைட்ரேட்டாக மாதிரி திரும்பி நல்லதாக வரும்போது தான் அந்த செடிகளும் நல்லா வளரும், ஆக்சிஜன் கொடுக்கும், தண்ணி நல்லா ஆக்சிஜனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், மீனுக்கும் ரொம்ப ஏற்றவாக இருக்கும். இப்போ அம்மோனியா இருந்துச்சுன்னா மீனுக்கு வந்து ரொம்ப அம்மோனியா வெளியேற்றுற மீனுக்கு அந்த அம்மோனியா சேராது. அப்போது அந்த இடத்துல ஃபில்ட்ரு எவ்வளோ முக்கியங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த லோடெக் பிளான்டடாக இருந்தாலும் சரி, ஹைடெக் பிளான்டடாக இருந்தாலும் சரி, நம்ம ஓன் மேக்கிங்கில் நல்ல ஃபில்டராக செஞ்சால் ஓகே. இல்லை அப்படின்னா கடையில் வாங்கிக்கிறது தான். நான் வந்து கேனிஸ்டர் ஃபில்டர் செய்யலான்னு யோசித்தேன். பட் இருக்கிற டைமுக்கு எனக்கு சரியில்லை, இப்போ செய்ய முடியல, கொஞ்சம் ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு அந்த பிளானடெக் செய்யணும்னு ரொம்ப செஞ்சானுடா அப்படின்னு இருந்துச்சு. அதனால் செஞ்சுட்டேன். சரி, அதனால தான் என்னோடய ஃபில்டரே ஒன்று வாங்கிட்டேன். அதை வந்து சன்சன் ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் HBL 302. இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அமேசான் ஏடியாவோட தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர். அவர்கிட்ட தான் வாங்கினேன். ரேட் வந்து நான் உங்களுக்கு அவரோட நம்பர் நான் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வந்தாலும் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. எல்லாமே ஆன்லைனில் அவரே சேல் பண்ணுறாரு. அவர் பேர் பீனா அக்வாரியம். அவர் இந்த ஃபில்டர் ரொம்ப அவர்கிட்ட தான் வாங்கினேன். எனக்கு என்னோட முக்கால்வாசி அப்ளையன்சஸ் எல்லாமே ஃபில்டர் எல்லாம் அந்த ஃபில்டர் மீடியமாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர்கிட்ட வாங்குவேன். பிளான்ஸ் வந்து நான் ஃபிஷி பிஸ்னஸ் ஒருத்தர் ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பிளான்ட் ஃபார்ம் ஒன்று வச்சுருக்காரு ஈரோட்டில். அந்த ஃபார்மில் போய் அவரை பார்த்து அவர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபிஷி பிஸ்னஸ் அவங்க பேர். இப்போ நம்ம இந்த ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் செய்யலாம். 2 ஃபீட்டுக்கு ஹேங் ஆன் பேக் ஃபில்டரே போதும் எனக்கு கேட்டால். கேனிஸ்டர் தேவை கிடையாது. இன்டர்னல் ஃபில்டர் இருந்தால் பிளான்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டு வந்துடும், அதுமாதிரி சொல்கிறன்னு அடிக்கும். அதனால் வந்து அது வாங்கலாம், இது வாங்கிட்டேன். இப்போ நம்ம இது ஃபிட் பண்ணலாம் வாங்க. என்ன ஃபில்டரை சுவிட்ச் போட போகிறேன். போட்டேன். எப்படி தண்ணி வருதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக இருக்குல்ல வாட்டர் ஃபாலு. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நல்லா நீட்டாக தண்ணி ஃப்ளோ ஆகுது. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி நல்லா சுத்தமாகுது. இன்றைக்கி கீழெல்லாம் சுத்தமாக பண்ணிடும். சூப்பராக இருக்குங்க. கொஞ்சோன்னு லைட்டாக கலங்களாக இருக்குது. ஆனால் என்னமோ மார்னிங் சரியாயிரும். லைட் ஃபிட்டிங் ஒன்றும் பண்ணல, அது மார்னிங் தான் பண்ணணும். அதை நம்ம எபிசோட் 4 பார்க்கலாம். ஹவு டு மேக் DIY லைட். இப்போ உங்களுக்காக நான் என் ஃபோனில் டார்ச் வச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னுலாம் தெரில, யாரும் திட்டாதீங்க, சும்மா பார்க்கலாம். எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குதுங்களா டேங்க்கு? மொத்தம் டோட்டல் ஒர்த்து வந்து எனக்கு டேங்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. செடி வந்து டோட்டல் காஸ்ட் 200, மண்ணெல்லாம் ஃப்ரீ, வெர்மி கம்போஸ்ட்டு 20, அப்புறம் ஃபில்ட்ரு வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கங்க, நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஆக மொத்தம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டேங்கோடு சேர்த்தியே 1000 தாண்டாதுன்னு 1200 தாண்டாது என்னை கேட்டால். சீப்பஸ்ட் அக்வேரியம். எப்படி வளருதுன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நல்லா வளரணும். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. டேங்க் நல்லா இருக்குங்க. ஓகே ஃபைன். சரி, நல்லா இருக்குங்களா டேங்க்கு? எல்லாம் என்னோடய டேங்கை பார்த்துருப்பீங்க. எப்படி தொட்டி க்ளீன் பண்ணுறதுன்னு அங்கே அதில் ஆரம்பித்து எப்படி பிளான்ஸை பிளான் பண்ணி நீ வைக்கணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கிறேன். 2 எபிசோடு இருக்கும்.
2 எபிசோடும் மறக்காமல் பாருங்கள். இல்லை இந்த எபிசோடு பார்த்தாலும் ஃபஸ்ட் எபிசோடு ஹவு டு க்ளீன் த டேங்க் உங்களுக்கு பார்க்கணும்னா அந்த எபிசோடையும் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து நல்லா பண்ணணும்னு ஒரு இது கொடுக்கும், என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ சைனிங் ஆஃப், திஸ் இஸ் முகமது சல்மான். இந்தியன் டெக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்தியன் டெக்கிக்கு சும்மா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுவோம். இந்தியன் டெக்கிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.